ஹாய் காய்ஸ், நேற்று நைட்டு வேலை அதிகமாக இருந்ததுனால அடுப்பை க்ளீன் பண்ணாமையே படுத்துட்டேங்க. நேற்று பாப்பா தம்பிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு வரவங்களுக்கு மாவு கரைச்சி ஊற்றிட்டு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிட்டு வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு வந்து கலந்து வச்சுட்டு படுக்க லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் அடுப்பை க்ளீன் பண்ணாமையே படுத்துட்டேன். இன்றைக்கி எந்திரிச்சோடனே வேலை அடுப்பை க்ளீன் பண்ணுறதாங்க. அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான சாயை ரெடி பண்ணி குடிச்சிட்டு அடுத்ததாக சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு பாப்பா தம்பியை எழுப்பி அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்துட்டு சாப்பாட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பாடு ரெடி. நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா பருப்பு கீரை தாங்க பண்ணியிருக்கேன். பருப்பு கீரை பாப்பா தம்பிக்கு அவ்வளோவா பிடிக்காதனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லெமன் சாப்பாடு செஞ்சுட்டேங்க. அடுத்ததாக கீரை வணக்கியிருக்குங்க. கீரை வணக்கினா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாப்பா தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம கூட்டுப்பொடி தாங்க ரெடி பண்ணுறோம். நம்ம அரைச்சி வச்ச கூட்டுப்பொடி தீந்துடுச்சு. அதனால் எல்லாருமே கூட்டுப்பொடி வேணும்னு 2 நாளாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ கூட்டுப்பொடி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மேபி நம்மளுடைய கூட்டுப்பொடி வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். இந்த கூட்டுப்பொடியை எல்லா கூட்டு குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கூட்டுப்பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே வறுத்துட்டேங்க. இப்போ கூட்டுப்பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். கூட்டுப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இனிமேட்டு கூட்டுப்பொடியை பேக்கெட் போட்டுடலாம். ஏன்னா கூட்டுப்பொடி தீர்ந்து 2 நாள் ஆகுதுங்க. 2 நாளாக எல்லாமே கேட்டு போயிட்டுருக்காங்க கூட்டுப்பொடி சீக்கிரமாக அரைங்கன்ட்டு. கூட்டுப்பொடி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ இதை பேக்கெட் போட்டுடலாங்க. தேங்க்யூ.